ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி டிக் டிக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஏர்லி மார்னிங் படிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். என்னோட பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்ணும் எந்திரிச்சிட்டாங்க 4 மணிக்கு. அப்புறம் ஃபுல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. 4:45க்கு தான் மறுபடியும் தூங்குனாங்க. அதுக்கப்புறம் 4:45க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 6 மணி வரையும் படிச்சேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல வீட்டு வேலை பார்க்க போயிட்டேன். இன்னைக்கு நான் என்னென்ன படிச்சிருந்தேன்னா, 12th இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி அந்த லெசனை வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தேன் ஒரு தடவை. 6th 7th 2த்தோட சொல்லும் பொருளும் வந்து ரிவிஷன் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு 7 சம்ஸ் வந்து பார்த்துருந்தேன். அப்புறம் 11th சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள் வந்து ஒரு 50 பார்த்துருந்தேன். இதான் நான் இன்னைக்கு படிச்சிருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோவா டைம் கிடைக்காது. ஏன்னா என்னோட பாப்பா அவ்வளோவா தூங்க மாட்டாங்க. நம்ம தூங்க வச்சாலும் அவங்க ஒரு 10 நிமிஷம் தூங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். 2வது இப்போ தான் அவங்க மண்டி போட்டு ஓடுறதுனால ஒரு இடத்துலையும் இருக்க மாட்டாங்க. இங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க பின்னாடி சுற்றுறது தான் ஃபுல் டைம் ஒர்க்காக ஓடிட்டு இருக்கும் வீட்டு வேலை முடிச்சுட்டு. இடையில கிடைக்கிற டைம்ல தான் நான் படிச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதிகமா மத்தவங்க மாரி இவ்ளோ படிச்சேன், அவ்ளோ படிச்சேன்லாம் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவு எவ்ளோ படிச்சிருக்கனோ அவ்வளோதான். டைம் கொஞ்சம் தான் கிடைக்குது. அந்த மாரிலாம் எதுவும் யோசிக்கிறது இல்ல. நம்மளால முடியுமா, முடியறது இல்லையா அப்படின்னு. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சு நம்ம அந்த எக்ஸாம் எழுதுவோம் அப்படிங்கிற மாரி தான். ஏன்னா நம்மள மாரி கஷ்டப்பட்டு தான் நெறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வாங்கியிருக்காங்க. காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா காரணம் வந்துகிட்டே இருக்கும். அதனால பாப்பா இருந்தா என்ன கிடைக்கிற டைம்ல படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.